ஹலோ மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சிடேஷன்னா உங்களுக்கு தெரியும், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு காம்பவுண்டை நம்ம எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுவோம்? பை யூஸிங் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு பொதுவாக தெரிஞ்ச ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பொட்டாசியம் டைக்ரோமேட், அதாவது அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது அசிடிஃபைட் சோடியம் டைக்ரோமேட் அல்லது அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மேங்கனேட். இதுதான் நமக்கு பொதுவாக தெரிஞ்ச ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் தாண்டி நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. இந்த கிளிசரால் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணுறப்ப ஒரு ப்ராடக்டை, ஆக்சிடேஷன் ப்ராடக்டை கொடுக்குது. வேறு ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ட்ரீட் பண்ணுறப்ப வேறு ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இந்த கிளிசரால் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ப்ராடக்டை கொடுக்குது. காரணம் என்னென்னா, கிளிசராலோட ஸ்ட்ரக்சர் தான், அதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் தான். யார் ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்கஹால். ஆனால் எத்தனை ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது? 3 ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது. CH2OH, CHOH, CH2OH. இதுதான் கிளிசராலோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை உத்து பாருங்களேன். இதில் 3 OH இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இந்த CH2OHை சேர்த்து சொல்கிறப்ப, CH2 கூட இந்த OHை சேர்த்து சொல்கிறப்ப இது ஒரு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப். அதே மாதிரி இதை பாருங்கள், இதுவும் ஒரு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப். இப்போ நடுவில் இருக்கிறவர் பாருங்கள், CHOH இருந்தால் என்னது? செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப். ஸோ இங்கே 3 OH குரூப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் 2 பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பும் ஒரு செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப்பும் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பு ஒரே ஆல்கஹாலாக இருந்தால் கூட கிளாசிஃபிகேஷனில் ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு மாறி இருக்குது. அதனால தான் நீங்கள் வேறு வேறு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ட்ரீட் பண்ணுறப்ப வி ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். இங்கே கிளிசரால் எப்படி ஆக்சிடைஸ் ஆகி என்னென்ன ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணால் என்ன ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, அதை எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, சரியா? அதோட காமன் நேம் என்ன, இவங்களோட IUPAC நேமை ஈஸியாக எப்படி எழுதுறது, இதையெல்லாம் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நமக்கு எந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணால் என்ன ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது நமக்கு தரவாக தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த ஃபார்முலாவை, அந்த ப்ராடக்டை நம்ம எழுதிட போகிறோம் இல்லையா? இப்போ போர்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எங்கே வேணால் 1 மார்க் கேட்கலாம், 2 மார்க் கேட்கலாம். அதை இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி 1 மார்க் கேட்க முடியும், என்ன மாதிரி 2 மார்க்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைல்யூட் நைட்ரிக் ஆசிடை, HNO3னா நைட்ரிக் ஆசிட், டைல்யூட் நைட்ரிக் ஆசிடை நீங்கள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ப்ராடக்ட்டு 2 பேர் கிடைப்பாங்க. ஒருத்தர் கிளிசரிக் ஆசிட், இன்னொருத்தர் டார்ட்ரானிக் ஆசிட். இந்த ஆசிடோட நேம்க்கான ஃபார்முலாஸ் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதிடுவீங்க. உங்கள் எல்லாருக்கும் கிளிசராலோட ஃபார்முலா தரவாக தெரியும் இல்லையா? இப்போ கிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்னா, கிளிசராலில் இருக்கிற ஒரு CH2OH தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் COOH போட்டுடணும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக கிளிசரிக் ஆசிட், சரியா? ஸோ அப்படியே எழுதிட்டேன் பாருங்கள். ஸோ இதுதான் கிளிசரிக் ஆசிட். இப்போ டார்ட்ரானிக் ஆசிட் ஸ்பெல்லிங் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இங்கே 1 தானே நீங்கள் COH போட்டிங்க, இதையும் COH ஆக்கிடுங்க.
ஸோ 2 COOH போட்டுடணும் ரைட்டா, 2 COOH. இப்போ CHOH, இந்த CH2OHையும் நம்ம COOHன்னு போட்டுடணும். ஸோ இதுதான் டார்ட்ரானிக் ஆசிட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? சப்போஸ் நம்ம கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடை ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணோம்னா ப்ராடக்ட் பாருங்கள், இங்கே இருக்க ப்ராடக்ட் தான், ஆனால் ஒரே ஒரு ப்ராடக்ட். கிளிசரிக் ஆசிட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது, டார்ட்ரானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. எப்போ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடாக அந்த ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் இருக்கிறப்ப. கிளிசரிக் ஆசிடோட ஃபார்முலாவை ஸ்ட்ரக்சரை இப்போ தான் பார்த்தோம். சப்போஸ் பிஸ்மத் நைட்ரேட்டை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா மீசோ ஆக்சாலிக் ஆசிட். மீசோ ஆக்சாலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரும் நமக்கு ஈஸி தான், ஒரு மாதிரி சிமெட்ரிக்காக இருக்கும் ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த எண்டில் ஒரு CO வச்சுருக்கோம், இந்த எண்டில் ஒரு CO வச்சுருக்கோம். இப்போ நடுவில் CHOH இருந்தால் டார்ட்ரானிக் ஆசிட் பார்த்தோம் இல்லையா? இந்த CHOHக்கு பதிலாக C டபுள் பாண்ட் O, அதாவது கீட்டோ குரூப் இருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்டை மீசோ ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பிஸ்மத் நைட்ரேட்டை நீங்கள் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராடக்ட். அடுத்தது 4th ரியேஜெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 விதமான ரியேஜென்ட்ஸ் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று Br2H2O அப்படின்னா புரோமின் வாட்டர். அடுத்தது NaOBr. அடுத்தது ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட். இவங்க 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட் ரியேஜென்ட்ஸ். ஆனால் 3 பேரையும் ஏன் ஒரே இதில் கொடுத்துருக்குறோம், ஒரே பாக்ஸில் வந்திருக்கு அப்படின்னா, இதில் யாரை ட்ரீட் பண்ணி கிளிசராலை ஆக்சிடைஸ் பண்ணாலும் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்குது. ஓகே, இந்த NaOBrக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைப்போப்ரோமைட். ஓகே, ஸோ புரோமின் வாட்டரை யூஸ் பண்ணாலோ அல்லது ஆர் சோடியம் ஹைப்போப்ரோமைட்டை யூஸ் பண்ணாலோ ஆர் ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணாலோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? 2 ப்ராடக்ட் கிடைக்குது, 2 பேருமே கிடைக்கிறாங்க. ஒன்று கிளிசரால்டிஹைட், இன்னொன்று டைஹைட்ராக்சி அசிட்டோன். பட் இந்த 2 பேரும் கலந்த மிக்சருக்கு காமனாக ஒரு பேர் இருக்குது, விச் இஸ் கிளிசரோஸ். உங்களுக்கு கிளிசரால்டிஹைடோட ஃபார்முலா எழுதுறது ஈஸி தான். நமக்கு தான் கிளிசராலோட ஃபார்முலா தெரியும்ல, CH2OH CHOH CH2OH, இதுதான் கிளிசரால். இப்போ கிளிசரால்டிஹைடில் ஒரே ஒரு எண்டில் இருக்கிற இந்த ப்ரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பை எடுத்துட்டு நீங்கள் ஆல்டிஹைட் குரூப்பை போட்டுருங்க. யார் அது? CHO தானே. ஸோ CHO CHOH CH2OH, இதுதான் கிளிசரால்டிஹைடு. ஸோ இது கிடைக்குதா? அடுத்தது பாருங்கள், டைஹைட்ராக்சி அசிட்டோன். இப்போ டைஹைட்ராக்சி அசிட்டோன், அசிட்டோன் முதல்ல நான் எழுதிடுறேன். அசிட்டோன்னா CH3COCH3 ரைட்டா. நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட போட்டுடுறேனே, CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஏன்னா எல்லாத்தையுமே இப்படி வேர்ட்டிக்கலாக எழுதுகிறோம்ல, அதனால் இப்படி எழுதுகிறேன். யூஸ்வலாக நம்ம இப்படி தான் எழுதுவோம். இப்போ இதில் டைஹைட்ராக்சி அசிட்டோன், அப்போது இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துருங்க. இப்போ CH2 ஆகிடுமா? ஒரு OHஐ இங்கே போட்டுருங்க. இந்த C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு ஹைட்ரஜனை எடுத்துருங்க. CH2 ஆகிடுமா? எடுத்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு OH போட்டுருங்க. ஸோ இங்கே ஒரு OH போட்டிருக்கோம், இங்கே ஒரு OH போட்டிருக்கோம், டைஹைட்ராக்சி. யாருக்கிட்ட போட்டிருக்கோம்? அசிட்டோனில் எழுதியிருக்கோம். ஸோ டைஹைட்ராக்சி அசிட்டோன். புரியுதா? ஸோ இந்த கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கலந்த மிக்சரான கிளிசரோஸ் தான் இவங்களில் யாரை யூஸ் பண்ணாலும் ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கொஷின் உங்கள் மைண்டில் தோணியிருக்கும், இந்த ஃபென்டான்ஸ் ரியேஜென்ட்னா யார்? கெமிக்கல் நேமாக இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. நான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HiO4. இந்த HiO4 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கிளைக்காலில் அந்த பாண்டு CH2க்கும் CH2க்கும் இடையில இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணி ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு
யூஸ் பண்ண ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். அப்படி இல்லைன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த HiO4 ஹூஸ் HiO4 பெரையோடிக் ஆசிட் இல்லைன்னா ஆர் லெட் டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு ஒரு ரியேஜென்ட் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணாலோ இவங்க 2 பேருமே கிடைப்பாங்க. யார் இது? ஃபார்மால்டிஹைட், ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மால்டிஹைட் ஃபார்முலா என்னது? HCHO. ஃபார்மிக் ஆசிட் HCOOH. ஸோ இவங்க 2 பேருமே ப்ராடக்டாக கிடைப்பாங்க வென் HiO4ஐயோ ஆர் லெட் டெட்ரா அசிட்டேட்டையோ ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ரியேஜெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். KMNO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். அப்போ இது என்ன பண்ணுது பாருங்கள், இந்த கிளிசராலை ஆக்சாலிக் ஆசிடாக ஆக்சிடைஸ் பண்ணுது. ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? CO. அது ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட். அதனால் 2 COOHஐ நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இவ்வளவு தான் ரியேஜென்ட்ஸை எந்த ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணால் எந்த ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓவராலாக பார்க்குறப்ப நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி இது கொடுக்கும் இது கொடுக்கும்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஈஸியாக யாருக்கு யார் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் அப்படிங்கிறத சொல்லிடுவீங்க. இப்போது இந்த ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட் அப்படின்னா யார்? ரைட், அதை நான் சொல்ல போகிறேன். பட் இந்த டாப்பிக்லேருந்து இந்த போர்ஷன்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்க முடியும்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கேட்கலாம். வென் dilute nitric acid is used as oxidizing agent in the oxidation of glycerol, which of the following products will be formed? அப்படின்னு கரெக்ட் ஆன்சரை ஒரு ஆப்ஷனில் கொடுத்துட்டு ராங் ஆன்சர்ஸை அதர் ஆப்ஷன்ஸில் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம கிளிசரோஸ் பார்த்தோம்ல, கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டேனும் மிக்ஸ் ஆன அந்த மிக்சருக்கு. ஸோ வாட் இஸ் கிளிசரோஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட் 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் கிளிசரோஸ் அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டும் அதாவது FeSO4ம் ஹைட்ரஜன் பெராக்சைடும் அதாவது H2O2வும் கலந்த மிக்சர். ஸோ வாட் இஸ் ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட் அப்படின்னு கேட்குறப்ப ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு எழுதணும். Hope this video is useful to you. Thank you.